ஏமாம் அவர்கள் அடியனுக்கு உத்தரவு வழங்கலாம். நமஸ்காரம். சிவாய நம. அனைத்தடியார்களுக்கும் திருவடி வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நாளொரு துதிப்பாடி ஆரம்பிக்கலாம் ஐயா. சிவாய நம. பொழித்த புகழிய தோன்கடல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் நடி போற்றி, வாடி திருநாவலூர் வன் கொண்ட பதம் போற்றி, ஊழிமணி திருவாதவூரல் திருத்தாள் போற்றி, ஊழிமணி திருவாதவூரல் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை என்ற அமர்வினை நமக்கு நிலைக்களமாக தந்த குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் செல்லுவேன் சூட்டி மகிழ்கின்றேன். திரு சிற்றம்பலம். சிவாயிரம் சிவாயிரம். சொக்கநாதர் என்பார் எப்பயுமே நம்ம திருவடி வணக்கம் சாமி. அனைத்தடியார் திருவடி படி. சொக்கநாதர் என்பார் வந்த பொருளாசை மண்ணாசை பெண்ணாசை, இந்த வகை ஆசையெல்லாம் என் மனத்தின் வந்து நீ சேராமல் வாழ நினை கண்டார், தென்கூட பேராத சொக்கநாதா சொக்கநாதா சொக்கநாதா. சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் யாத்திரை பத்து என்ற இந்த பதிகத்தை நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் சிந்திக்கக்கூடிய பாடல் என்பது 9வது பாடல். அந்த பாடல்ல நாம தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். சேர கருதி சிந்தனையை திருந்த வைத்து சிந்துமின் அப்படிங்கிற அந்த ஒரு பாடலை தான் சிந்திச்சு வருகின்றோம். மற்றபடியா நம்ம மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா, இந்த யாத்திரை பத்தி நமக்கு தருகின்ற பெரும் செய்தி என்ன அப்படின்னா, அது அனுபவாதீதம் உரைத்தல். திருவருள் ஆன்ம அனுபவத்திற்கு அளவுபடாமல், அதாவது திருவருள் இறைவனுடைய திருவருள் எப்படி அப்படின்னா, நிறைய இடங்கள்ல நாம எல்லாரும் நாயன்மார்கள் நம்ம சொல்லிக்கிறோம் இல்ல, நிறைய இடங்கள்ல நம்ம நாயன்மார்கள் சொல்லிக்கிறோம். ஏன் நாயன்மார்கள் சொல்லிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரே ஒரு ஆக நாம எல்லாரும் நம்ம நாயன்மார்கள்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? அடியார்கள் தான் சொல்லணும். அடியார்கள் சொல்றதுக்கான காரணம் போன அமர்வுல பார்த்தோம். நாயன்மார்கள் அப்படின்னு ஏன் சொல்றோம்? நாயன்மார்கள் அடியார்கள்லாம் கொஞ்சம் உங்களுடைய திரும்ப குறிப்பா கொடுக்கலாம், கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம எல்லாரும் பார்த்துக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி. இறைவனிடம் அன்பு செலுத்தி செயற்கரிய செயல்களை செய்பவர்கள். ஏன் நாயன்மார்கள் ஏன் சொல்லணும்? நாயன்மார்கள் வார்த்தைக்கான பொருள் என்ன? திருவடி வணக்கம் சாமி. மற்ற அடியார்கள்லாம் கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணலாம், வாய்ப்பு இருந்ததுன்னா. கலாவதி அம்மா, சந்திரா அம்மா, உஷா அம்மா, ராஜேஸ்வரி அம்மா, கார்த்தி அம்மா,
திருச்சி அம்மா அவர்கள், சுபாஷினி அம்மா அவர்கள், மாரிமுத்து கண்ணையா அவர்கள், அங்கவை அம்மா அவர்கள், சுசிலா அம்மா, நானும் ரொம்ப சிறப்பா சொன்னேன். மகிழ்ச்சி. புஷ்பா அம்மா அவர்கள், சரஸ்வதி குருசாமி அம்மா அவர்கள். நீங்க ஏதாவது சொல்ல வரீங்களா சாமி? ஐயா குறை சத்துக்குது ஐயா. மியூட் பண்ணிட்டாங்க. இப்ப கேக்கல, நல்லா இருக்கு, கேக்குதுங்க. மகிழ்ச்சி. இப்ப நாயன்மார்கள் அப்படின்னா எதுக்காக நம்ம நாயன்மார்கள் சொல்லிக்கிறோம்? அதுக்கு என்ன வார்த்தை? எதுல இருந்து வந்தது நாயன்மார்கள்? நீங்க தான் சொல்லுங்க. நாயன்மார்கள் அப்படிங்கிற வார்த்தை எதுல இருந்து வந்தது அப்படிங்கறத சொல்லுங்க. நாயன்மார்கள் வார்த்தை ஆழ்வார்கள்னு சொல்லுவாங்க, இங்க நாயன்மார்கள்னு சொல்லுவாங்க. நம்ம வைணவத்துல ஆழ்வார்கள், இங்க நாயன்மார்கள். இன்றைய தினம் ஆடிப்பூரம். ஆழ்வார்கள்லயே இருந்த ஒரு பெண்மணி, அவங்கதான் நம்மளுடைய ஆண்டாள் நாச்சியார். அவங்க இன்னைக்கு திரு அவதாரம் செய்த நாளாக வழிபாடு செய்யப்படுகின்றது. ஆகவே அந்த நாயன்மார்கள் இந்த வார்த்தைக்கான பொருள் என்ன? ஐயா, நான் எப்படி ஒரு தலைவருக்கு வந்து சாப்பாடு ஏதாவது போட்டா அந்த நன்றியை மறக்காம என்ன அடிச்சு உதைச்சாலும் சுத்தி 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 அவரையே தான் வரும். அது மாதிரி நாயன்மார்களும் இறைவன் கற்று சரண் அடைஞ்சிட்டு அப்புறம் என்ன பண்ணாலும் அவரை விட்டு பிரியாம இருக்கிறதுனால எத்தனை அழகு. நாய் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து வந்ததுதான் நாயன்மார்கள். நாய்க்குரிய பண்புகளை பெற்றவர்கள், நன்றி மறவாதவர்கள், தலைவனை அறிந்தவர்கள். தலைவனை அறிந்தவர்கள் தான். ஒரு நாய்னா நாய்க்கு தலைவன் இருக்கும் கன்ஃபார்ம். தலைவன் இல்லாத நாய் இருக்கவே முடியாது. தலைவன் இல்லாத நாய் எப்பொழுதுமே இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால நாயன்மார்கள் அப்படிங்கிறது நாய்க்கு தன்னை ஒப்பீடாக சொல்வார்கள். ஆனா நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு. என்ன பழமொழி அப்படின்னா, ஆறு நிறைய போனாலும், ஆறு அலமோதி போனாலும் நாய் நக்கிதான் குடிக்கும். ஆறு அலமோதி போனாலும் நாய் நக்கிதான் குடிக்கும்னு சொல்லுவாங்க. அது போல இறைவனுடைய திருவருள் அலமோதி தான் வரும் எல்லாத்துக்கும். இறைவன் திருவருளை கம்மியா கொடுக்க மாட்டாரு. ஆனா நாம பருகின்ற இறைவனுடைய திருவருள் எவ்வளவுதான், அவ்வளோ பெரிய அந்த ஆத்துல நக்கிற அளவுதான் நம்மளுடைய. அதனால இறைவன் தருகின்ற அந்த திருவருள் நம்மளுடைய ஆன்மாவுக்கு அளவுபடாது. நம்ம ஆன்மாவை காட்டிலும் பெருசா இருக்கும். இறைவனுடைய திருவருள் அவன் ஆன்மாவை காட்டிலும் பெருசா இருக்கும். அவன் கொடுக்குற திருவருள எப்படி கொஞ்சம் போல பருகுது நாய் அப்படிங்கிறது போல நாயன்மார்களும் இறைவனுடைய திருவருளை கொஞ்சம் போல பருகினவங்க. கொஞ்சம் போல பருகினவங்களுக்கே பரகதி கிடைத்து அவர்கள் அந்த அளவுக்கு போயிருக்காங்கன்னா நாம எவ்வளவு தூரத்துக்கு பருகணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இறைவன் திருவருளும் ஆன்மாவுடைய அளவும் எப்படி இருக்கும்? இறைவன் திருவருள் கடல் போல இருக்கும், ஆன்மாவுடைய அளவு ஒரு துளி போல இருக்கும். ஆக இறைவன் திருவருள் ஆன்ம அளவிற்கு அளவுபடாமை, திருவருள் ஆன்ம அனுபவத்திற்கு அளவுபடாமை. இறைவனுடைய திருவருள் வந்து நம்முடைய ஆன்மாவால அனுபவிக்க முடியுமான்னு அனுபவிக்க முடியாது. ஆன்மா எடுத்து வந்த பிராரத்த வினைக்கு ஏற்பதான் இறைவன் திருவருள் அனுபவிக்குமே தவிர, இறைவன் திருவருள் எல்லாத்தையும் இந்த ஆன்மா, இறைவன் திருவருள்ன்றது அருவி மாதிரி. அந்த அருவியில கொஞ்ச நேரம் தான் குளிச்சுட்டு நம்ம வந்தது போல இறைவன் திருவருள் நினைஞ்சிட்டு தான் வரமே தவிர முழுவதுமா அந்த ஆன்மாவுக்கு அளவுபட செய்து விட முடியுமான்னு கேட்டா முடியாது. அதைத்தான் சொல்றாங்க திருவருள் ஆன்ம அனுபவத்திற்கு அளவுபடாமை. இந்த அனுபவாதீதம் உரைத்தல் என்பது என்ன அப்படின்னா, இறைவன் நமக்காக கொடுத்த அந்த அனுபவங்களை, அந்த அனுபவத்தினுடைய சாயல்களை நம்ம வாழ்வியலோடு பொருத்தி கொண்டு போகக்கூடிய அந்த ஆற்றலுக்கு பேர் தான் அனுபவாதீதம் உரைத்தல்னு சொல்றோம். அப்போ இறைவன் என்ன அனுபவங்களை தருகின்றான் நமக்கு அப்படின்னா, இறைவன் தருகின்ற அனுபவங்கள் இரண்டு தான். ஒண்ணு இன்பம், இன்னொன்னு துன்பம். ரெண்டு அனுபவங்கள் தான் தருகின்றான். வசந்தா அம்மா திருடி வணக்கம் பண்ணுகிறேன். இப்போ இறைவன் தருகின்ற அனுபவம் என்பது இரண்டே அனுபவம் தான். ஒண்ணு இன்பம், இன்னொன்னு துன்பம் அப்படிங்கிற அந்த அனுபவம் தான். இப்ப இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் என்ன அளவு? இன்பம் துன்பத்துக்கும் என்ன அளவு? இன்பம் துன்பம் இருக்கு இல்லையா? இன்ப துன்பத்திற்கு என்ன அளவுனா, இன்பம் துன்பமும் எதிர்ப்பதும். இன்பம் எப்படி இருக்கோ துன்பம், சரிங்களா? அப்போ இப்போ இரவு பகல் இது ரெண்டுக்கு என்ன?
எதிர்ப்பதம். பள்ளம் மேடு எதிர்ப்பதம். நீர் நெருப்பு எதிர்ப்பதம். குளிர் வெப்பம் எதிர்ப்பதம். இப்போ குளிர் வெப்பம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஹ் குளிர்னா என்ன சாமி, வெப்பம்னா என்ன சாமி? ரெண்டுக்கும் முரணா இல்ல நேரா? எதிர்மறையா இல்ல இல்ல நேர்மறையா சாமி? எதிர்மறை தாங்க. எதிர்மறை. எல்லாரும் கொஞ்சம் ஆன் பண்ணிக்கணும், கொஞ்சம் ஒரு நிமிடம் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நேர்மறைன்னு சொல்லிட்டோம்ல. இப்போ ஒரு குடம் தண்ணி இருக்குல்ல, ஒரு குடம் தண்ணி. நல்லா கவனிக்கிறேன் ஒரு நிமிஷம். எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்டிப்பா என்னை உற்று நோக்கணும். எல்லாரும் இருக்கிறவங்க வாய்ப்பு இருக்குதுன்னா, ஒரு குடம் தண்ணி இருக்கு. அந்த ஒரு குடம் தண்ணியில ஒரே ஒரு சின்ன டம்ளர்ல தண்ணி மொண்டு நான் வர்றேன். அப்ப அந்த ஒரு குடம் டம்ளர் தண்ணி மொண்டு கொடுத்தேன்ல, அதுவும் குடத்துல இருக்கிற தண்ணியும் எதிர்மறையா? இல்ல அது மாதிரி இல்ல. ஒரே தண்ணியை தானே, ஒரே தண்ணியை கம்மியா குறைச்சு தர்றேன், கூட தரேன், அவ்வளவுதான். அது போல இப்போ நம்ம வெப்பம் குளிர்னு சொல்றோம்ல. குளிர் என்ன அர்த்தம்? மொத்த குடத்துல இருக்கக்கூடிய நெருப்ப கொஞ்சம் போல நான் கொடுத்தேன்னா குளிர் 0 டிகிரி செல்சியஸ் அல்லது 10 டிகிரி செல்சியஸ். 10 டிகிரி செல்சியஸ்ன்றது மொத்த குடம்ன்றது 100 டிகிரி செல்சியஸ் வெப்பம். அதுல கொஞ்சம் போல அள்ளி நான் கொடுக்குறேன், அது 10 டிகிரி செல்சியஸ், அது குளிர்னு சொல்றீங்க. மொத்த குடத்துல இருக்கக்கூடிய மிச்சம் 90 டிகிரி செல்சியஸ் என்னன்னு சொல்றோம்? வெப்பம்னு சொல்றோம். அப்போ என்ன அர்த்தம்? அளவுலதான் மாறுபாடு இருக்கே தவிர அது எதிர்பொருளாக இல்லை. புரிஞ்சுதுங்களா? அளவுலதான் மாறுபடுது. இப்ப தெரிஞ்சுக்கோங்க, இன்பம் சொல்றோம்ல, அந்த இன்பம் தொடர்ந்து வந்து என்ன ஆயிடும்? துன்பமாயிடும். இன்பம். ஒரு ஐயா இருக்காரு, ஒரு ஐயா வந்து கச்சேரி பண்ணிட்டு இருந்தாரு. அவர் பாடுறாரு, காம்போதி ராகத்துல அப்படியே தம்மு பிடிச்சு ஆன்னு பாடுறாரு. பாடணும்னு எல்லாரும் என்ன சொல்றாங்க? ஐயா ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா அப்படின்னு எல்லாம் கரவழி அனுப்புனா அவருக்கு எப்படி இருந்தது? ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஐயா சூப்பருங்கய்யா, ரொம்ப அருமையா பாட்டுங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் இருந்துச்சுன்னா கேட்டாரு, ஒன் மோர் பாடுங்க சுவாமி அப்படின்னு கேட்டாரு. திரும்ப பாடினாரு, அதே பாட்டை பாடினாரு. ரொம்ப எல்லாரும் ரசிச்சு கேட்டாங்க, அதே கை தட்டினாங்க, அவருக்கும் சந்தோஷம். திரும்ப என்ன கேட்டாங்க? ஒன் மோர் பாடுங்க சாமி, ஒன் மோர் பாடுங்க சாமி கேட்டாங்க. திரும்ப பாடுறாரு. திரும்ப 5வது தடவை பாடுறது எப்படி இருக்கும்? தொண்டை போயிடும். அது முதல்ல இன்பமா இருந்தது, அதுவே தொடர்ந்து வரும்போது என்னவா மாறிடுச்சு? பெருந்துன்பமா மாறிடுச்சு. அப்போ சில சமயம் என்ன ஆகும்? துன்பத்தை தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பாங்க, அது இன்பமா மாறிடும். துன்பத்தை தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பாரு, அது என்னவா மாறிடும்? இன்பமா மாறிடும். என்ன ஆச்சுன்னா, ஒரு புழு கரும்பு தட்டுல இருந்து வெளியே போயிடுச்சான். ஒரு புழு, சாப்பிடுற புழு. அது என்ன ஆயிடுச்சு? திரும்ப வந்து என்ன பண்ணுது? வெகு காலம் வேப்ப மரத்துல ஏறி வேப்பம் பழத்தை எல்லாம் சுவைக்க ஆரம்பிச்சு. வெகு காலமா பல ஆண்டுகளாக சுவைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வேப்பம் பழத்துல இருக்கக்கூடிய அந்த கசப்பையே சாப்பிட்ட அந்த புழு திரும்ப என்ன ஆச்சு? கொஞ்ச நாள் அந்த வேப்ப மர காத்து இருந்து பறந்து அந்த கரும்பு தட்டிலேயே விழுந்துருச்சு. இப்ப கரும்பு தட்டில் இருக்கக்கூடிய அந்த இனிப்பு ஒரே முறை சுவைச்சோன்னு எப்படி இருந்துதான் அதுக்கு? என்னடா இப்படி டிஃப்ரெண்ட் டேஸ்டா கசக்குதேடா அப்படின்னு சொல்லி அதுல இருந்து திரும்ப வேப்ப மரத்துல உள்ள அந்த வேப்பங்கொட்டையவே போய் சுவைக்க ஆரம்பிச்சிருச்சான். ஆக இன்ப துன்பம் என்பது ஒன்றுமில்ல, ஒரு பொருள் தான். இன்ப துன்பம் என்பது ஒரு பொருள் தான். அளவுல மாறுபடும் போது அது இன்பமாகவும், அளவுல மாறுபடும் போது அது துன்பமாகவும் இருக்கும். நினைச்சு பாருங்க. உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, ஞாபகம் இருக்கா? ஒரு சாமியார் சாப்பாடு போடுற கதை சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்குங்களா? சாமியார் சாப்பாடு போடுற கதை ஞாபகம் இருக்கா இல்லையா? உங்க எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்குங்க சாமி? திருப்பி சொல்லுங்க ஐயா. சாமியார் என்ன பண்ணாரு? சாப்பாடு போடணும், அவர் பிரம்மச்சரியம் பண்றாரு. பிரம்மச்சரியம் பண்றவர் என்ன பண்ணாரு? இங்க இல்லறவாசிகள் வந்து பாவக்காய் வைக்கிறதாங்க. பாவக்காய் இல்ல, இது வேற. இது அவர் என்ன பண்ணாரு? அவருக்கு ஒரு தர்மம் இருக்கு. அவர் வந்து எந்த வீட்லயும் போய் சாப்பிட மாட்டார். ஆனா ஒரு இல்லறவாசிகள், சம்சாரிகள் வந்து கூப்பிடுறாங்க, ஐயா எங்க வீட்டுக்கு தயவு செய்து எழுந்தரணும், சுவாமி எழுந்தருளி சாப்பிடணும்னு சொன்னோன்னு அவங்களுடைய அன்பு ரொம்ப அதிகமா இருக்கனால இன்பத்தோட சரி கூப்பிடுறாங்க. நான் சாப்பிட மாட்டேன் சுவாமி அப்படின்னு சொல்லுவார். ஆனா அவருக்குன்னு ஒரு நியதி இருக்கு. என்ன நியதி அப்படின்னா, அவர் தட்டுல இலையில என்ன வச்சாலும் இலையில இருந்து அவர் வெளியில போட மாட்டார். இலையில இருக்கிறத சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நியதி. இலையில இருக்கிறத சாப்பிட்டே ஆகணும். இவங்க என்ன பண்ணாங்க? சாமிக்காக எல்லாம் சரியா படைச்சிட்டு என்ன பண்ணிட்டாங்க? முருங்கைக்காய ஃப்ரை பண்ணி சாமிக்கு கொடுப்போம், எப்படி சாப்பிடறான்னு தெரியல வச்சுட்டாங்க.
முருங்கைக்காய் இப்ப முருங்கைக்காய் கடிச்சு சாப்பிட்டா என்ன வரும்? தக்க வருங்கய்யா. சக்கை எங்க போகக்கூடாது? வெளியே போக கூடாது. இலையை விட்டு போகக்கூடாது. அதுதான் அவருடைய தர்மம். என்ன பண்றாரு? ஐயோ முருங்கைக்காய் இலையை விட்டு போகக்கூடாது, சரி அங்க வச்சுட்டாங்க. இவருடைய தர்மம் அவங்களுக்கு தெரியாது. அதனால என்ன பண்ணிட்டாரு, அவரு சக்கையும் முழுங்கிட்டாரு. ஏன்னா வச்சுட்டாங்க அது சக்கையும் முழுங்கி, ஏன்னா அது போகக்கூடாது, அவங்களுடைய தர்மம் போகக்கூடாது அப்படின்னு உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சுவாமிக்கு ரொம்ப முருங்கைக்காய் பிடிச்சிருக்கு போல, அதனால இருக்கிற எல்லா முருங்கைக்காயும் அள்ளி அவருடைய தட்டுல வச்சு அவருடைய இலையில வச்சிருந்தாரு. எல்லா முருங்கைக்காயும் அரிச்சு அவர் இலையில அப்படி வச்சாங்கல்ல, அன்னையோட அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய சன்னியாசத்தை விட்டு வெளியே போயிட்டார் அப்படின்னு ஒரு கதை. அது இன்பமா தான் ஆரம்பிச்சது, ஆனா எங்க முடிஞ்சது? துன்பத்துல முடிஞ்சது. ஆக இன்ப அப்ப அளவு மாறுபடும் போது ஒரு முருங்கைக்காய் சக்கையை சாப்பிட்றப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவே ஒரு 50 முருங்கைக்காய் சக்கையை சாப்பிட முடியுமா நம்மளால? முடியாது. அது துன்பமா மாறிடும். அப்படிங்கறதுனால இன்ப துன்பம் அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது. அது நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய அழகு. நம்ம 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 வீட்டுக்காரர் வந்து லேசா இப்படி போறப்ப இப்படி தட்டிட்டு போனான்னு என்னது? அது இன்பம். போறப்ப என்னம்மா அழகா இருக்க அப்படின்னு தட்டிட்டு போனா இன்பம். அதே இழுத்து ஒரே ஒரு அப்ப போச்சாருன்னா என்னது? அது துன்பம். அவ்வளவுதான். ஆக அந்த நியூட்டன் இங்க அடிக்கிறப்போ 1 நியூட்டனா இருந்தது, பளிச்சுன்னு அடிக்கிறப்போ அது 15 நியூட்டனா மாறிடுச்சு. விசையில சொல்றேன். அப்ப விசையினுடைய அளவு மாறுபடுதே தவிர, லேசா தட்டுனா சந்தோஷம், இழுத்து தட்டுனா வருத்தம். ஆக அளவு மாறுபாடுதான் அது இன்ப துன்பங்களை தீர்மானிச்சுது. அடியன் வந்து ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் எடுத்தா ஓகே, 1 மணி நேரம் எடுத்தாலே கொஞ்சம் கஷ்டம்தான். 1.5 மணி நேரம் ஆகிறப்போ என்னடா வீடு இருக்கா, இது ஆசை இருக்கா, போய் தொலைய மாட்டேங்கிறானே உட்காந்து இந்த மாதிரி ஆத்தான்னு. அதுவே 2 மணி நேரம் ஆகிறப்போ சரி ஏதோ இன்னைக்கு வந்துட்டோம், நமக்கு பொறுத்து போவோம். 2.5 மணி நேரம் ஆகிறப்போ போடான்ட்டு எல்லாரும் கிளம்புறோம் அப்படின்னு கட் பண்ணிட்டு வர மாதிரி அந்த அளவு மாறுபடும் போது என்ன ஆகும்? எவ்வளோ பெரிய இன்பமும் துன்பமும் மாறிடும். அந்த துன்பம் கூட இன்பமா மாறும். ஆக வெப்பமும் ஐயா அளவு மட்டும் இல்ல, வார்த்தைகள் மாறும் போதும் நம்மளுக்கு இன்பம் துன்பமா மாறுது இல்லைங்க ஐயா. எல்லாமே கட்டும்போது அழகா இருக்கிறேன் பாங்க, அதுவே வேகமா அடிக்கல நம்மள நல்லா திட்டி தானே அடிக்கிறாங்க. அது மாறுது இல்ல, வார்த்தையினுடைய அளவு மாறுபடும் போது. ஆக முக்கியமான செய்தி என்னன்னா, இனிமே சொல்லுங்க, வெப்பமும் குளிரும் என்ன கிடையாது, எதிர்ப்பதம் எதிர்மறை கிடையாது. எதிர்பொருள் கிடையாது, நேர்பொருள் தான். அளவுல மாறுபாடு, அளவுலதான் மாறுபாடு. 0 டிகிரி செல்சியஸ் 100 டிகிரி செல்சியஸ் அளவுலதான் மாறுபடுதே தவிர நாம எதுல பண்ணல, அவைகளுடைய தன்மையில மாறுபடுவது இல்லை அப்படிங்கிறது நல்லது. ஆக பெருமான் வந்து என்ன பண்றான், அனுபவம் நமக்கு தருவது இன்ப துன்பம். இப்ப சொல்லுங்க, பெருமான் தருகின்றது இன்பமா துன்பமா? கொஞ்சமா கொடுத்தா இன்பம், அதுக்கு அதிகமா கொடுத்தா இன்பம். வாத்தி சொல்லிட்டாங்க. எது எப்படியோ கொஞ்சமா கொடுக்கறப்ப இன்பமா தெரியுது, அதுவே அதிகமா கொடுத்தா துன்பமா தெரியுது. அவ்வளவுதான் நமக்கு. ஆக பெருமான் கொடுக்குறது நமக்கு இன்பம் தான். இன்பத்தையே அதிகமா கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன், அது துன்பமா தான் இருக்கு இல்ல? அப்படித்தானே? ரொம்ப நமக்கு தேவையான அளவு காசு இருக்கும் போது ஒன்றும் தெரியல. அதுவே காசு ரொம்ப சொல்லவே முடியாத அளவுக்கு போயிடுச்சுன்னா, இந்த காசு என்னாச்சோ, அந்த இடம் என்னாச்சோ, அந்த காசு யாராவது எடுத்துட்டு போயிட்டாங்களோ அப்படிங்கிற துன்ப நிகழ்வு. கொடுத்தது கொஞ்சம்ன்றப்போ. அதே போல நமக்கு அழகு ஓரளவு கொடுத்தா பரவாயில்ல, ரொம்ப கொடுத்துட்டா அது மெயின்டைன் பண்ணுமே, அதை பண்ணுமே, இதை பண்ணுமே, டெய்லி அதுக்காக உட்காந்து மனக்கடல் பெறும்போது அது துன்பம். ஆக இறைவன் கொடுப்பது இன்பம் தான், அதனுடைய அளவீடுகள் மட்டும் மாறுபடுது அப்படிங்கிற அந்த செய்தியை நாம சரியா புரிஞ்சுக்கணும். ஆக இந்த யாத்திரை பத்துல அனுபவாதீதம் உரைத்தல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இறைவனிடம் நான் பெறுகின்ற அனுபவங்களை அவன் கொடுக்கிற இறைவன் கொடுக்கிற அனுபவம் என்ன அனுபவம்? ஒரே அனுபவம் தான், அனுபவம் தான் கொடுக்குறான். ஆனா அது நமக்கு என்ன ஆகல, அது கன்வே ஆகல. சில சமயம் அது துன்பமா தெரியுது, சில சமயம் அது இன்பமாவே தெரியுது. அப்போ எப்ப அவன் கொடுக்குற இன்ப அனுபவம் இன்பமாவே தெரியுதோ அப்பதான் இந்த ஆன்மா அனுபவாதீதத்திற்கு போகின்றது. அனுபவாதீதத்துக்கு போகின்றது. எத்தனை துன்பம் வந்தாலும் இறைவனுடைய அந்த அனுபவம் நமக்கு இன்பமாவே தெரிகின்ற ஆற்றல் தான் நமக்கு அனுபவாதீதமா அடைந்திருக்கும்னு அர்த்தம். என்னடா அப்படின்னு நினைக்கிறப்பெல்லாம் நமக்கு உண்மையான அனுபவத்தை நாம் பெறவில்லை என்பதைத்தான் சொல்றாரு. இந்த அனுபவாதீத முறைத்தல்ல சுவாமி கிட்டத்தட்ட 9 பாடல்கள்ல 9 விதமான குறிப்புகள் நமக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அந்த வகையில நம்ம 9வது பாட்டுல சேர கருதி சிந்தனையை
திருந்த வைத்து சிந்துமின் அப்படிங்கிற அந்த பகுதியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடியார்கள் எவரேனும் பாடலாம். நமச்சிவாய் நமச்சிவாய். சேர கருதி சிந்தனை. அடியனுக்கு கொஞ்சம் குரல் ஓய்வு தேவைப்படுது. அடியார்கள் எவரேனும் பாடலாம். நமச்சிவாய். சுதாமா சுவாமி பாடலாம். சுதாமா பாடுங்க சுவாமி. பாருங்க. சேர கருதி சிந்தனையை திருந்த வைத்து சிந்திமின் போரில் பொழியும் வேல் கண்ணால் பங்கன் புயங்கன் அருளமுதம் ஆரப்பருகி ஆராத ஆர்வம் கூற அழுந்துவே போர புரிமின் சிவன் கடற்கே பொய்யில் கிடந்து புரளாதே போர புரிமின் சிவன் கடற்கே பொய்யில் கிடந்து புரளாதே. நன்றிங்க ஐயா. நன்றிங்க சுவாமி. பிரேமாம் அவர்கள் கரம் வைத்திருக்காங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சேர கருதி சிந்தனையை இருந்த வைத்த சிந்திமின் போரில் பொழியும் வேல் கண்ணால் பங்கன் புயங்கன் அருளமுதம் ஆர பருகி ஆராத ஆர்வங்கூற அழுந்துவீர் போரா புரிமின் சிவன் கடற்கே பொய்யில் கிடந்தே புரளாதே போர புரிமின் சிவன் கடற்கே பொய்யில் கிடந்தே புரளாதே. எத்தனை அழகு, எத்தனை அருமை சுவாமி, அருமை சுவாமி. சந்திரன் அவர்கள் உயர்த்திருக்காங்க சுவாமி. திருச்சிற்றம்பலம். சேர கருதி சிந்தனையை திருந்த வைத்து சிந்திமின் போரில் பொழியும் வேட்கண்ணாள் பங்கன் புயங்கன் அருளமுதம் ஆர பருகி ஆராத ஆர்வம் கூற அழுந்துவீர் போர பொறிமின் சிவன் கடற்கே பொய்யில் கிடந்து புரளாதே போர பொறுமின் சிவன் கடற்கே பொய்யில் கிடந்து புரளாதே. சந்திராமா அருமை, அருமை சுவாமி. அப்போ சிவன் என்பவன் யாரு? ஒரு பொருள் இருக்குன்னா அது பயன்பாடு கருதிதான் இருக்கு. ஒரு பொருள் உலகத்துல இருக்கு அப்படின்னா அது பயன்பாடு கருதிதான் இருக்கு. நமக்கு முன்னாடி ஒரு பொருள் இருக்குன்னா பயன்படுத்துறதுக்காக இருக்கு. நாம பயன்படுத்துறதுக்காகவோ இல்ல வேறவங்க பயன்படுத்துறதுக்காகவோ இல்ல ஏதோ ஒரு உயிரினம் பயன்படுத்துறதுக்காகவோ தான் ஒரு பொருள் இருக்கும். இந்த உலகத்துல எந்த பொருளும் பயன்பாடற்ற பொருள் என்ற பொருளே கிடையாது. அப்போ இறைவன் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருள் எதுக்கு மத்தியில கிடக்கு? ஆன்மாவுக்கும் இருளுக்கும் மத்தியில. ஆன்மா என்பது பசு, பாசம் என்பது இருள், அந்த ஒளி என்பது என்ன அப்படின்னா இறைவன். அப்ப இந்த ஒளி என்ற பொருள், அந்த இறைவன் என்ற பொருள் யார்? ரெண்டுக்கு மத்தியில கிடக்கு. எதுக்கு மத்தியில? பசுக்கும் பாசத்துக்கும் மத்தியில கிடக்கு. அப்ப யாருக்கு பயன்படக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்தா அது பசுக்களுக்கு பயன்படுவதற்காக மட்டுமே வந்த பொருள். பசு என்றால் ஆன்மாக்கள். ஆன்மாக்களுக்கு எதுக்காக? ஆன்மாக்கள் இருளிலேயே மூழ்கி கிடக்கு, இருளோடு கலந்திருக்கு. ஒளி கொடுத்து அவைகளை மீண்டு கொடுக்கும். இப்ப ஒரு கேள்வி கேட்டுக்கலாம். சிவபுரம் அப்படிங்கிறது போன அமர்வுல பார்த்தோம். சிவபுரம்னா என்ன? சிவலோகம்னா என்ன? கொஞ்சம் நினைவூட்டலுக்காக அப்படின்னு கேட்டுக்கிறேன். போன அமர்வுல ஒளி பொருந்த இடங்க ஐயா. ஒளி பொருந்திய இடம். அதுதான் நாமெல்லாம் பாக்குற மாதிரி புகமூட்டமா அதுக்குள்ள நந்தி எல்லாம் ஆடிட்டு அதுக்கடுத்து எல்லாரும் இருக்கிற மாதிரியான அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாம ஒளி பொருந்திய இடம் தான் சிவலோகம். அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? அது பேரொளி பொருந்திய இடம். பேரொளி பொருந்திய இடம். அதுக்கு பேரு உபதேசம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உப என்றால் என்ன? அருகில். தேசம் என்றால் சிவலோகம். தேசத்துக்கு இன்னொரு பொருள் இருக்கு. அதுக்கு பேரு என்ன அப்படின்னா ஒளின்னு பேரு. தேசம், தேசனே, தேனாரமுதே, சிவபுரனே அப்படின்னு சிவபெருமானுக்கு தேசன்னு ஒரு பேர் இருக்கு. தேசன்னா தேஜஸ் அப்படின்ற சமஸ்கிருத வார்த்தையை தமிழ்ல மொழிபெயர்த்தா தேசன். அந்த தேச அப்படின்னா ஒளி அப்படின்னு ஒரு பொருள். ஆக ஒளி பொருந்தியவன் தான் சிவபெருமான். ஒளி பொருந்திய இடம். அப்போ இந்த ஆன்மாவை ஒளி பொருந்திய இடத்திற்கு பக்கத்துல கொண்டு போறது குருநாதருடைய வேலை. அதுக்கப்புறம் ஒளிக்குள்ளேயே போறது அந்த ஆன்மாவோட வேலை. அந்த ஆன்மா ஒவ்வொரு நாளும்
தன்னை ஒளிப்பொருளாகவே சிந்தித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் ஓம் பூர் புவஸ்வக தத்சவிதுர் வரேண்யம் பருகோ தேவஸ்ய தீமகி தியோ யோனக பிரச்சோதயா. நீ ஒளிப்பொருளாகவே உணர், உன்னை நீ ஒளிப்பொருளாகவே உணர் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த மந்திர உபதேசமாக அமைகின்றது. அப்போ அந்த ஒளிப்பொருளுக்குள்ளேயே போகணும் அப்படிங்கிறது தான் சேர கருதி. அப்ப சிவபெருமான்னா யாரு, அவன் எதுக்காக இருக்கான்னா, அவன்கிட்ட போய் டெய்லி ஒரு அப்ளிகேஷன் போட்டு ஒரு பொருளை வாங்குறதுக்காக அல்ல, அவன் நாம் சேருவதற்கான ஒருவன், அவன் நாம் சேருவதற்கான ஒருவன் அப்படிங்கிறத இந்த ஆன்மா சரியாக தெரிஞ்சுக்கணும். அவனுக்கு நமக்கு டிஸ்டன்ஸே இருக்கக்கூடாது, அவனுக்குள்ளேயே போய் சேர்ந்துடணும். அதுதான் நம்மளுடைய சைவத்தினுடைய முடிந்த முடிவு. நாம கடைசி வரைக்கும் அவன் ஆண்டானாகவும் அடிமையாகவும் நிக்கிறது ஒரு பிறப்பு. அவனை தாச மார்க்கம்னு சொல்லுவோம். அவன் அம்மையப்பரா இருந்து நம்மளை பிள்ளையா நினைக்கிறது சர்புத்திர மார்க்கம்னு சொல்றோம். அவனை தோழமையாக நினைக்கிறது சகமார்க்கமா சொல்றோம். அவன் வேறு இல்லை, நான் வேறு இல்லை என்று நினைப்பதுதான் சன்மார்க்கம். அந்த சன்மார்க்கத்தை செய்தவர் தான் ஆழ்வார்கள்ல நம்மளுடைய ஆண்டாள் நாச்சியார். என்ன சொல்றாங்க, எல்லாரும் என்ன பண்ணாங்க, சாமியை கும்பிடுன்னு நினைச்சாங்க. ஆனா இந்த அம்மா மட்டும் என்ன நினைச்சது, அவரையே கணவராக அடைய வேண்டும், அவரோடு இணைய வேண்டும். கணவராக அடைதல்னா ஒண்ணும் கிடையாது, அவரோடு சென்று சேருதல் தான் கணவராக அடைதல். ஆக கணவர் அந்த மாதிரி ஒரு சன்மார்க்க நெறியை தன்னுடைய வைரவத்துல கொண்டு வந்தவங்க தான் நம்முடைய ஆண்டாள் நாச்சியார். சைவத்துல சன்மார்க்கத்தை ரொம்ப அருமையா பேசியவர் நம்மளுடைய சுவாமி நம்முடைய மணிவாசக பெருமான் தான். ஆனா சன்மார்க்கம்ன்ற வார்த்தையை முதலாக சொன்னது யார் அப்படின்னா திருமூலர் தான். திருமூலர் தான் முதலாக எல்லாருக்கும் முன்னதாக சன்மார்க்கம் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னது. அதுக்கப்புறம் அந்த சன்மார்க்கத்தையும் ஒரு பெரிய அறமாக கொண்டு வந்தவர் வள்ளல் பெருமான், நம்முடைய ராமலிங்க அடிகளார். இவங்க எல்லாம் இறைவனோடு ஒன்றரை கலந்தவர்களாக இருந்தாங்க. இப்ப இறைவன் எதுக்காக அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டா, கலப்பதற்காக. இறைவன் என்பவன் கலப்பதற்காக, நாம் இந்த ஆன்மா சென்று கலப்பதற்காக. இந்த எல்லாரும் பார்க்கணும், ஒரு நிமிடம் என்னைய பார்க்கலாம், உற்று நோக்கலாம் வாய்ப்பு இருந்தா. இப்போ இந்த ஆன்மா எங்க இருக்கு, இந்த உடல் இருக்கு. உடல் எதனால் ஆக்கப்பட்டது அப்படின்னா பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டது. நம்ம பாக்குற இந்த பரு உடல், இதுக்கு பேரு பரு உடல், பூத உடல் சொல்லுவோம். இது பேர் பூத உடல். இந்த பூத உடல் பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டது. இந்த ஆன்மா அறிவு பொருளாக ஆக்கப்பட்டது. இந்த உயிர் இழந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும், இந்த பஞ்சபூதத்தினால செய்யப்பட்ட உடல் பஞ்சபூதங்கள்லயே கலந்துரும். இல்ல மண்ணாலேயோ நெருப்புனாலேயோ நம்ம அப்படித்தானே பண்றோம், எரிச்சிட்டு அது சாம்பலை கொண்டு போய் கரைச்சிடும். அது என்ன, திரும்ப இந்த பஞ்சபூதங்களோடய கலந்துரும். அடுத்தது உயிர் எங்க போகும், உயிர் என்பது அறிவு பொருள். இது அறிவு பொருள் எங்க போகும், அறிவு பொருளோட தான் சேரும். அதனாலதான் இறைவனடி சேர்ந்தார்னு சொல்றோம். ஏன் சேர்ந்தார், இந்த அறிவு பொருள் எங்க போய் நிற்கும், இறைவன்கிட்ட போய் நிற்கும். ஆனா எப்படி நிற்கும், நம்ம இறந்துட்டோம். கரெக்ட். இப்போ இந்த ஆன்மா இறைவன்கிட்ட போய் சேர்ந்துருதுன்னு சொல்றோம். ஆனா முக்தி நிலைன்னு சொல்ல முடியாது. ஏன், இந்த நல்லா கவனிக்கணும். இந்த ஆன்மா உயிரற்ற நிலையில இறைவன்கிட்ட போய் எப்படி தெரியுமா சேர்ந்திருக்கும், நல்லா கவனிங்க. இந்த ஆன்மா இந்த உயிரெல்லாம் கடந்ததுக்கு அப்புறம் இறைவன்கிட்ட போய் சேரும்ல, அது எப்படி போய் சேர்ந்திருக்கும் அப்படின்னா, மழைக்கு பள்ளிக்கூடத்துல ஒதுங்குவோம்ல, மழை பெஞ்சுன்னு என்ன பண்ணுவோம், பள்ளிக்கூடத்துல ஒரு தாவாரம் இருக்குல்ல, அந்த தாவாரத்துல ஒதுங்குற மாதிரி போய் நின்னுக்கிறோம். அது முக்தி அல்ல, அது இளைப்பாறுதல். அங்க போய் நிக்குது. மழை நின்னவுடனே என்ன ஆகும், மழை நின்ன உடனே திரும்ப வெளியே வந்துடும், அந்த நிழல் வெளியே வந்துடும். ஆனா நம்மளுடைய அருளாளர்கள்லாம் எப்படி பண்ணாங்க அப்படின்னா, அவர்கள் பள்ளியிலே பயில சென்றுவதற்காக உள்ள போனவங்க. புரியுதுங்களா, இறைவனோடு ஒன்றரை கலப்பதும். இந்த உடல் இல்லாம உடல் போயிடுச்சுன்னா அது இறைவனோட சேருது. ஆனா எப்படி சேருது, மலைக்கு ஒதுங்குவது போல ஒதுங்குது. இடம் இல்ல அங்க போய், ஏன்னா அவங்ககிட்டதான் உட்கார முடியும், அறிவு பொருளோட தான் ஒட்ட முடியும், வேற எங்கேயும் ஒட்ட முடியாது. அது எப்படி ஒட்டுதுன்னா, அவன் அறிவு பொருள் என்பதை தெரியாமலே போய் ஒட்டிக்குது. புரியுதுங்களா, அறிவு பொருள்ன்றது தெரியாமலே அவன்கிட்ட ஒட்டுது. அதனாலதான் அது வெளியே வந்தது. நாமும் அறிவு பொருள், இறைவனும் அறிவு பொருள்ன்ற ஒரு உண்மை தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அப்பாவோட வாசல்லையே நம்ம எப்படி நிக்கிறோம், நம்ம அப்பாவோட வாசல்லையே மலைக்கு ஒதுங்குற மாதிரி நிக்கிறோம். உள்ள நம்ம அப்பா வீடுதான் தெரிஞ்சு என்ன பண்ணிடுவோம், கதவு திறந்து போயா, மழைக்கு என்ன வெயிலுக்கு என்ன, எல்லா நாளும் உள்ள உட்காந்து நல்லா ஜாலியா இருந்துக்கலாம் அப்படின்னு உள்ள போவதுதான் அருளாளர்கள். அப்ப அந்த உள்ள போற உணர்வை, இது நம்மளுடைய இடம், இவன் நம்மளுடைய ஆன்மா, இவன் நமக்குரியவன்,
இறைவன் அடைவதற்குரியவன் சொல்லி சொல்லி இந்த ஆன்மாவுக்கு பழக்கப்படுத்திட்டோம்னா இது உடல் கடந்ததுக்கு அப்புறம் இறைவன் கிட்ட போகும். அப்படி போய் சேரும் போது அவனோடு ஒன்றரை கலக்கும். அவனோடு ஒன்றாக கலக்கும். எப்படி கலக்கும்? நம்முடைய அருளாளர்கள் எப்படி உள்ள போய் படிச்சாங்களோ அது மாதிரி கலக்கும். அதுதான் அப்ப இறைவன் என்பவன் யாருன்னா ஒன்றரை கலக்க வந்தவன் அப்படிங்கிற சிந்தனையை நாம தெரிஞ்சுக்கணும். போரில் பொழியும் வேல்கண்ணால் பங்கன் புயங்கன் அருளமுதம் ஆரப்பருகி. இதை ஏற்கனவே பார்த்திருந்தோம். நம்மளுடைய அன்னை பராசக்தியுடைய வேல் விழிகள் அது வேலுக்கு சமமானது. வேல் அப்படின்னா என்ன சாமி? வேல்னா என்னது? வேல் வேல் இருக்குல்ல, வேல்னா என்னது? வேல் தடங்கண்ணி விழிகள் இல்ல, வேல்னா என்னன்னு கேக்குறேன். வேல்னா என்ன? வேல் அகன்று அம்மாவோட சக்தி நம்ம வடிவம். இருளை அழித்து ஞானத்தை கொடுக்கறது ஐயா. அப்ப இருளை அழிக்கிறது அது பேர் என்னது? ஒளிப்பொருள். ஒளிப்பொருள் தான். ஒளிப்பொருள். வேல் அப்படின்றது விந்து. விந்து இருக்கு இல்லையா? விந்து தான் வேல். விந்துனா ஒளி, நாதம்னா சவுண்டு. நாதம்னா என்னது? சப்தம். வேல் இது விந்து அப்படின்னா ஒளி. அதனாலதான் அன்னை பராசக்தி நீங்க பாத்திருக்கீங்களா? நீங்க சக்தி பீடம் பாத்திருக்கீங்களா? அவளோட அந்த ஸ்ரீ சக்கரம் பாத்திருக்கீங்களா? ஸ்ரீ சக்கரம் எங்க முடியும்? அந்த இடத்துக்கு பேர் என்ன? ஸ்ரீ சக்கரம் ஒரு கூர்மையா ஒரு இடத்துல முடியும் இல்லையா? நீங்க ஸ்ரீ சக்கரம் பாத்திருக்கீங்களா? எல்லாரும் எங்க ஆண் படி பேசுங்க பாக்கலாம். ஸ்ரீ சக்கரம் யார் யாரெல்லாம் இருக்கு பாத்திருக்கீங்க? ஐயா. எங்க ஊர்ல பிள்ளை கோயில்ல இருக்குங்க ஐயா. எங்க ஊர் கோயில்ல இருக்குங்க ஐயா. ஆமா, அந்த ஸ்ரீ சக்கரம் மேல ஒரு புள்ளி இருக்கும்ல, அது பேர் என்ன சொல்லுவாங்க? அது பேர் என்னது? மேரு 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 மேரு. மேரு. ஃபுல்லா மேரு. அந்த இடத்துக்கு பேர் என்ன? ஒரு புள்ளி கடைசியில முடியுதுல, அது பேருக்கு பேர் என்னது? சரி, பிந்துன்னு சொல்லுவாங்க. பிந்து பிந்துன்னு சொல்லுவாங்க. பிந்து. பிந்துல ஆரம்பிச்சு பிந்துலயே முடியும்னு சொல்லுவாங்க. பிந்து, அது பேர் பிந்து. பிந்துன்னா அவனுக்கு அது பி சொல்லுவாங்க. பி பிந்துன்னுவாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? வி வி சொல்லுவோம். பிந்து. ரெண்டும் ஒண்ணுதான். பிந்துனாலும் பிந்துனாலும் ஒண்ணுதான். அந்த பிந்துல முடிஞ்சிருவா அவ. அவ ஒளியோட முடிஞ்சிருவா. ஒளிக்கு அப்புறம் என்ன இருக்கு? சப்தம். சப்தத்துலதான் ஐயா இருக்கான், ஐயன். அப்போ ஒளியும் ஒளியும் சேர்றதுதான் சிவசக்தி தாண்டவம். ஒளியும் ஒளியும் சேர்றதுதான் சிவசக்தி தாண்டவம். அன்னை பராசக்தி விந்துவோட முடிஞ்சிருவா. அவ்வளவுதான். அவருடைய எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் என்ன அப்படின்னா, அன்னை பராசருடைய சக்தியுடைய எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் உருவம் என்னன்னா ஒளிதான். பார்க்கிற ஒளி. அப்பனோட எக்ஸ்ட்ரீம் வடிவம் எது அப்படின்னா கேட்கிற ஒளி. அப்பனோட நம்ம அப்பன் இருக்கான்ல, நம்ம அப்பனோட எக்ஸ்ட்ரீமான நிலை என்ன, உயர்நிலை என்ன அப்படின்னா கேட்கிற ஒளிதான். அதனாலதான் அவன் மேக்சிமம் அசரீரியாக எல்லாருக்கும் இப்ப நல்லா எல்லாரும் நீங்க இது படிச்சவங்க தானே? அது பேர் என்ன? சித்தாந்தம் படிச்சவங்க தானே? எல்லாத்துக்கும் இருக்காடா? பார்மதி அம்மா மியூட் பண்ணிக்கலாம். நீங்க எல்லாரும் சித்தாந்தம் படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால இந்த கேள்வி கேட்கலாம்னு எனக்கு உரிமை இருக்கு. சில சித்தாந்தம் படிக்காதவங்க ஒன்னும் பிரச்சனை, எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கலாம். படிக்காதவங்க எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கலாம். படிச்சவங்க நம்ம கேட்டுக்கலாம். இப்போ நிலத்துக்குரிய தன்மாத்திரை எது? நிலம்னா என்ன சொல்லுவோம்? நிலத்துக்கு வாசனை இல்ல? நிலத்துக்கு வாசனை. நீருக்கு சுவை. சுவை 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 சுவை. நீருக்கு சுவை. அடுத்து இதுக்கு என்ன சொல்லுவோம்? நெருப்புக்கு சூடு. ஒளி 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 ஒளி. இல்ல, ஸ்பரிசம், கந்தம், ரூபம் சொல்லுவோம் இல்லையா? அது பேர் அது கரெக்டா சொல்லுங்க. ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். இன்னும் ஒண்ணு முடிட்டேனே. ஒளி ஓசை, ஊறு, நாற்றம், சுவை. ஒளி, ஊறு, சுவை. அப்போ ஐயா சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் 5 பூதம். இப்படியே போனீங்கன்னா வானம் இருக்கு இல்லையா? வானம் என்ற பூதத்துக்குரிய மாத்திரை இது. ஏழு. சொல்லுங்க. ஓசை. அப்ப இப்ப சரி, ஓகே, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் கவலைப்படைக்க வேணாம். நம்ம வானத்துக்குரிய பாத்தீங்கன்னா ஒலி, கேட்கிற சப்தம் தான் ஒலி. வானம் இருக்கிறதுலே வானம் தான் நுட்பமான பூதம். நுட்பமான பூதத்துக்கு எது சொல்றாங்கன்னா கேட்கிற ஒளிதான். அதனாலதான் ஓசை, ஒளி எல்லாம் ஆனாய் நீயே உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே. யாராவது பாடுங்க. ஓசை,
ஒளியெல்லாமானாய் நீயே, உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே. பாச மலரெல்லாமானாய் நீயே, மலையான் மருகனாய் நின்றாய் நீயே. பேச பெரிதும் இனியாய் நீயே, பிரானாய் அடியன் மேல் வைத்தாய் நீயே. தேச விளக்கெல்லாம் ஆனாய் நீயே, திருவையாறகலாத செம்போர் ஜோதி. திருச்சிற்றம்பலம். திருவையாறு இப்பதான் திருவையாறுல அப்பர் கைலாய காட்சி எல்லாரும் பார்த்து முடிச்சாங்க. பயங்கர மழையில பெருமானுடைய தரிசனம் பார்த்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஆக ஓசை ஒளியாக இருக்கு. அப்ப ஓசை என்பது நம்ம சொல்லக்கூடிய நுட்பமான பூதம். அதுதான் நுட்பமான பூதம். அப்போ அன்னை எங்க முடிவா அப்படின்னா ஒளியில முடிவா. ஒளி பாக்குற ஒளியில முடிஞ்சிருவான். சத்தெல்லாம் பாக்குற ஒளியில முடிஞ்சிருவா. அப்ப எங்க முடிவான்னா கேட்கிற ஒளியில முடியும். கேட்கிற ஒளியில முடியும். அதனால அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, அன்னை அவளுடைய கண்கள் எதற்கு உரியது அப்படின்னா வேலுக்குரியது. அன்னை கண் எது? வேல்னா என்னன்னா ஒளி. வேல்னா ஒண்ணும் கிடையாது, விந்து. விந்து விந்து மயிலோன் விந்து. மயில்னாலும் என்ன அர்த்தம்? மயில்னாலும் என்னதான் அர்த்தம்? மயில்னாலும் லைட்டு தான், விந்து தான். மயில்னாலும் விந்து, மயில்னாலும் விந்து. கேட்கிற ஒளி வேல்னாலும் விந்து தான். வேலும் மயிலும் ஒரே பொருள் தான். சேவனும் விந்து தான். சிவன் முருகன் கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பொருளும் ஒளி பொருள் தான். அது இருள் நீக்குவதனால அது அசுரனை சம்ஹாரம் செய்வதாக நாம சொல்லப்படுகின்றோம். அதுதான் நம்ம அத அப்போ அந்த போரில் பொழியும் வேல் கண்ணான்றது அன்னையினுடைய கண்கள் வேல் கண்கள். அது வேல் என்பது ஒளிப்பொருள். ஒளிப்பொருள் ஆகிய அது நம்ம கிட்ட வரும்போது நமக்கு என்ன ஆகும்? அப்ப அன்னை கிட்ட இருக்கிறது ஒளி, அப்பன்ட்ட இருக்கிறது என்ன? அப்பன்ட்ட இருக்கிறது ஓசை. ஓசை என்பது அப்ப ரெண்டும் சேர்ற இடம் தான் ஆனந்தம். அதனாலதான் நமக்கு வெள்ளிக்கிழமை அந்த காலத்துல என்ன போடுவாங்க? ஒளியும் ஒளியும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெள்ளிக்கிழமை எப்படா வெள்ளிக்கிழமை. நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். எப்படா வெள்ளிக்கிழமை ஒளியும் ஒளியும்னு ஒரு முதல்ல 10 பாட்டு போடுவாங்க. நான் சொன்னது அதெல்லாம் அப்பங்க ஐயா, அதெல்லாம் அப்பா. இப்ப எப்ப திருவாசனை வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஆமா, இப்போ அந்த காலத்துல அந்த 10 ஒளியும் ஒளியும் அந்த பாட்டு வர்றதுக்கு 10 பாட்டு போடுவாங்க தொடர்ந்து. எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுமே இருக்காது. அவ்வளவு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் போக போக 5 பாட்டா மாறிடுச்சு. அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய ஆச்சு. அப்ப இப்ப ஒளி மொழியுமே கிடையாது. எப்ப பார்த்தாலும் என்ன இருக்கு? மியூசிக் சேனல் இருக்கு. அந்த மியூசிக், இந்த மியூசிக், சன் மியூசிக், ஜி மியூசிக், எல்லா மியூசிக் இருக்கு. இன்னைக்கு பாருங்களேன், அன்னைக்கு 10 பாட்டு பாக்குறப்ப கிடைச்ச அந்த ஆனந்தம் இன்னைக்கு வீட்டுல நெட்ஃபிளிக்ஸ் இருக்கு, அமேசான் பிரைம் இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லா படமும் இருக்கு. ஏதாச்சும் ஆனந்தம் இருக்கா? எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இல்ல. எல்லா படமும் உள்ள இருக்கு. எந்த படத்தை பாக்குறதுன்னு குழம்பி போய் தான் உட்காருக்கான். ஓபன் பண்ணோம்னா எந்த படத்தை பாக்குறது? ஆனா அவன் போடுறப்ப என்ன பண்ணுவான்? அவன் போடுற படத்தை ஆனந்தமா பார்ப்போம். அது மாதிரி இப்ப எதுக்காக சொன்னோம்னா, ஒளி சேரும் போது அங்க ஆனந்த நிகழ்வு ஏற்படும். அதனாலதான் அன்னை ஒளியாகவும் அப்பன் ஓசையாகவும் இருக்கா. போரில் பொழியும் வேல்கண்ணால் பங்கன் புயங்கன் அருளமுதம் ஆரம். அப்ப அருள் தருவது யார் அப்படின்னா, அருள் தருவது அன்னை, அமுதம் தருவது அப்பன். அருள் தருவது அன்னை, அமுதம் தருவது, அதனாலதான் அருள்மிகு மீனாட்சி சமேத சொக்கநாதர். அப்போ அருளை தருவது அன்னை, அதற்கான அமுதத்தை தருவது ஐயன். இன்னொன்னு, நோய்க்கு மருந்தை தருவது அன்னை பராசக்தி, மருந்துக்கு விருந்தை தருவது நம்முடைய அப்பர். அப்போ அருளாக இருப்பவள் அன்னை, அமுதமாக இருப்பவன் ஐயன். அதுபோல ஒளியாக இருப்பவள் அன்னை, ஓசையாக இருப்பவன் அப்பன். அதுபோல மருந்தாக இருப்பவள் அன்னை, அதற்கு விருந்தாக இருப்பவன் அப்பன். என்பதை புரிஞ்சுக்கணும். அவங்க 2 பேருடைய விஷயமும் அதுதான். அப்படிப்பட்ட பெருமான் ஆரப்பருகி, அப்பேற்பட்ட பெருமானுடைய அருள் அமுதத்தை, இப்ப அமுதம் கிடைக்குது, ஆனா அருள் கிடைக்கல. அமுதம் கிடைக்குது. நம்ம எல்லாருக்கும் அப்படித்தானே? ஒரு நிமிஷம் ஆன் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு நிமிஷம் ஆன் பண்ணிக்கலாம். எல்லாரும் ஒரு நிமிஷம். நம்ம எல்லாருக்கும் என்ன கிடைக்குது? தினமும் அமுதம் கிடைக்குதுல்ல. அமுதம் இணையாது. புதுசா சொல்ற, அமுதம் கிடைக்குதா? பார்க்கடல்ல கடந்தாத்தான அமுதம் கிடைக்கும். நீ என்ன எங்களுக்கு அமுதம் கிடைக்குது? நம்ம டெய்லி சாப்பிடுறோம்ல, அதுக்கு பேர் அமுதுன்னு சொல்லுவாங்க. டெய்லி சாப்பிடுற அந்த சோறுக்கு பேரு அமுது. அது உடலை நிலைத்த பொருளாக மாற்றுவதனால அதுக்கு பேர் அமுது கிடைக்கும். ஆனா இறைவனோட அருள் கிடைச்சிருச்சான்னு கேட்டா இல்ல. அருள் கிடைச்சிருச்சான்னா இல்ல. ஆனா கிடைச்சிருக்கு. நம்ம அடியாருக்கு கிடைச்சிருக்கு, மத்த எல்லாத்துக்கும். ஆக
அன்னைக்கு அமுதம் சாப்பிட்டாங்கல்ல பார்க்கடல்ல அமுதம் சாப்பிட்டா அவங்களாம் என்ன ஆனாங்க? அவங்க என்ன ஆனாங்க? பார்க்கடல் அமுதம் சாப்பிட்டாங்கல்ல அவங்களாம் என்ன ஆனாங்க? உயிரோட இருக்காங்களா? அவங்களும் அழிஞ்சிட்டாங்க. தேவர்களா இருந்தாங்க. அவங்களும் இன்னும் உயிரோட இருக்காங்களா? பார்க்கடல் அன்னைக்கு அமுதம் சாப்பிட்டாங்களா அவங்க இன்னும் உயிரோட இருக்காங்களா? இல்ல. அப்பங்கழுத்து ஸ்ட்ரக் ஆகுதுங்க ஐயா. கேட்கலையே. ஸ்ட்ரக் ஆகுது. கேட்கல. அம்மா ஐயா இப்ப கேக்குதுங்க ஐயா. இப்ப கேக்குதுங்களா? சாமி கேக்குதுங்களா? நமச்சோம். அப்ப அன்றைய தினம் அமுதத்தை உண்டவர்கள் எல்லாம் அவர்கள் எல்லாம் வீழ்ந்தார்கள். இன்னைக்கு வீழ்ந்தார்கள். காரணம் என்ன? அந்த அமுதம் மட்டும் இருந்தது. என்ன இல்ல? அருள் இல்ல. அருள் இல்லாத அமுதம் என்றுமே பயன்படாது. இப்ப அருள் மட்டும் இருக்கு. அருள் இருக்கு. எனக்கு அமுதம் இல்ல. அமுதம்னா என்ன? ஆனந்தம் தருகின்ற பொருள். அருள் இருக்கு, ஆனந்தம் தருகின்ற பொருள். அதுலயும் பொருள் இல்ல. ஆக அருளும் வேண்டும், அமுதமும் வேண்டும். இறைவனோட அருள் இருக்கு, அருள் கடாட்சம் இருக்கு. ஆனா எப்ப பார்த்தாலும் பயங்கர டார்ச்சரான வாழ்க்கை இருந்துன்னு எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. இறைவனோட அருள் கடாட்சம் இருக்கா? டெய்லி வர்றாரு சாமி. என்னப்பா என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு எத்தனை அடி வாங்கின? முதுகுல எத்தனை அடி வாங்கின? காட்டு. 36 அடியா? சரி பரவாயில்ல, நான் போயிட்டுறேன் அப்படின்னு போயிட்டு வந்தேன். மறுநாள் எத்தனை அடிப்பா? 42 அடி. இதா சரிப்பா சூப்பர் அப்படி போயிட்டு இருக்காரு. என்ன ஏன் டெய்லி வர்ற? அருள் இருக்கு, அமுதம்ன்ற இன்பம் இல்லையே சுவாமி அப்படின்னா, இறைவன் எதெல்லாம் கலக்கிறாலோ அதெல்லாம் நிலைத்த பொருளா மாறிடும். அமுதம் என்பது இன்பம். இன்பத்துல சிவம் என்ற அருள் கலந்துச்சுன்னா இன்பம் நினைச்சிரும். அப்பேற்பட்ட அருள், அப்பேற்பட்ட ஆற்றல் உடையவர் தான் நம்முடைய பொருள். ஆகவே அருளும் அமுதமும் நமக்கு ரொம்ப முக்கியமான பொருள். அதனால அந்த பொருள். அப்ப அந்த அருள் அமுதம் ஆற பருகி ஆறாத ஆர்வம் கூற அழுந்துதி. நம்ம மேல போயிட்டோம். எங்க அம்மையார் இருக்காங்கல்ல, சிவனுடைய திருவடி கீழே யாரெல்லாம் இருக்கா? இறைவனுடைய திருவடி கீழே யார் இருக்கா? காரைக்கால் அம்மையார் காரைக்கால் அம்மையார் இருக்காரு. ஒன்ற உடன் கலந்த அடியவர்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் 23 திருமலை ஆசிரியர்கள் இருக்காங்க. நம்முடைய சந்தான குறவர்கள் இருக்காங்க. சமய குறவர்கள் எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. எல்லாருமே அவங்களுடைய திருவடி கீழே தான் இருக்காங்க. சரி, அப்ப திருவடி கீழே இருக்கும். சாமி கொஞ்சம் கூட என்ன கொடுப்பாரு? ஒரு டோஸ் என்ன கொடுப்பாரு? அருள் அமுதம் கொடுப்பாரு. கொடுத்து முடிச்ச உடனே உங்களுக்கு பசி ஆறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? கொடுத்து முடிச்ச உடனே உங்களுக்கு பசி ஆறிடுச்சு, நீங்க என்ன பண்ண? திரும்ப அருள் அமுதம் வாங்க மாட்டீங்கல்ல. அப்ப என்ன ஆகும்? நமக்கு அருள் அமுதம் வாங்கலன்னா நமக்கு நம்மளோட டைவர்ஷன் வேற இடத்துல போகும், திரும்ப வந்துருவோம். நமக்கு எப்படி இருக்கணும்? பசி இறைவன் மேல இருக்கக்கூடிய பசி, திருவடிக்கு மேல ஆறாத பசியா இருக்கணும். அப்பதான் அவன் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அங்கேயே நம்ம உட்காந்துக்கலாம். அவன் கொடுக்கக்கூடிய அருள் அமுதத்தை உண்ட உடனே என்ன ஆயிடக்கூடாது? போதுன்ற நினைப்பு வந்துடக்கூடாது. அதுதான் சொன்னாங்க, ஆற பருகி ஆறாத ஆர்வம் கூற அழுந்துவி. அப்ப இறைவனுடைய அந்த கூரை அப்படின்னு இருக்காங்கல்ல, கூரைல எந்த ரா போட்டிருக்காங்க? ஆர்வம் கூற அழுந்துவி. கூரைல இந்த கூரை என்னன்னா ஆர்வம் கூரைன்னா ஷார்ப். ஆர்வம் என்ன ஆகணும்? ஷார்ப்பாயிட்டே இருக்கணும். இந்த கூர்மை ஆர்வம் கூற அழுந்துவி. அப்ப என்ன ஆகணும்? ஷார்ப்பாவும் இருக்கணும், ஆழமாவும் இருக்கணும். அது பேர் என்னது? ஆர்வம் எப்படி இருக்கணும்? ஷார்ப்பாகவும் இருக்கணும், ஆழமா அழுந்தவும் செய்யணும். அது பேர் என்ன சாமி? வேல்தான். ஆழ்ந்த அகன்ற நுண்ணியன் தான். அது போல பெருமான் இருக்கக்கூடிய ஆர்வம் எப்படி இருக்கணும்னா அது வேலாக இருக்கணும். ஆர்வம் வந்துட்டு ஷார்ப்பாகிட்டே இருக்கணும். என்னதான் ஷார்ப் பிடிச்சாலும் திரும்ப திரும்ப என்ன பண்ணும்? ஷார்ப் பிடிச்சுக்கிட்டே. அது போல இறைவன் இருக்கக்கூடிய ஆர்வம் நமக்கு அதிகமாகி கொண்டே இருக்க வேணும். பேர்பட்ட ஆர்வத்தை உடையவன். அப்படிப்பட்ட ஆர்வம் இருந்தா மட்டும்தான் போற புரிமின். போறனா போக, புரிமின்னா என்னது? புரிதல் என்னது? தூஸ் செய்யணும். இறைவன்கிட்ட போக புரிமின். புரிதல்னா என்னது? புரிதல்னா தவம் புரிதல். சிவபெருமானை அடைவதற்கு ஒரே வழி செயல். தவம் புரிதல். சிவபெருமானை அடைவதற்கு தவம் புரியணும். தவம்னா என்ன? மாட்டிக்கிட்டீங்க தான். இப்ப பதில் சொல்லி ஆகணும்.
முடிக்க போறோம். இன்னொரு 2 நிமிடங்கள்ல முடிக்க போறோம். இந்த பாட்டையே முடிக்க போறோம். அவ்வளவுதான். தவம்னா என்ன? சிவபெருமான்கிட்ட போகும்போது மாறாத நினைவு. அனைவருக்கும் அன்பா இருக்கணும். சரி, விருப்ப வெறுப்பற்ற வாழ்க்கையில இருக்கணும் தவம்னா. முழுமையான சரணாகதியிலே வெறுப்பற்ற வாழ்க்கையில இருக்கணும். சத்தியத்தின் பால் நிக்கணுங்க ஐயா. சத்தியத்தில் நின்று விருப்பு வெறுப்பற்ற பார்வையில நம்ம வந்து தவத்துல நின்று திருடைய. நீங்க சொல்றது தவத்தினுடைய, எல்லாரும் சொல்றது தவத்தில் இருக்கக்கூடிய ஐயா வேண்டி பெறுவது, வேண்டி இறைவனை அடையணும்னு ஒரே குறிக்கோளா இருக்கணும். வேண்டி பெறுவது. இறைவன் தவம்னா என்னன்னு தெரியுமா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் ஒரு ஆன் பண்ணிக்கலாம். தவம்னா என்னன்னா இறைவன் பால் கொண்ட அன்பு, அவ்வளவுதான். அந்த அன்புக்கு முதல் வடிவம் சரியை என்ற தவம். அந்த அன்பு முதிரும் போது கிரியை என்ற தவம். அந்த அன்பு இன்னும் கொஞ்சம் முதிரும் போது யோகம் என்ற தவம். அந்த அன்பு இன்னும் முதிரும் போது ஞானம் என்ற தவமா மாறும். ஆக இறைவன் பால் கொண்ட அன்பு தான் தவம். இறைவன்கிட்ட என்ன புரியணும் அப்படின்னா தவம் புரியணும். தவம்னா என்ன? மாறாத அன்பை செய்து கொண்டே இருக்கணும். முதல்ல உடம்பால அன்பு செய்வோம், அப்புறம் மனத்தால் அன்பு செய்வோம், அப்புறம் உடம்பாலையும் மனத்தாலையும் அன்பு செய்வோம், அப்புறம் என்னுடைய தவத்தால். அப்ப அன்பு செய்கின்ற ஆற்றலை தான் நாம புரிதல் அப்படின்னா. போக புரிமின் சிவன் கலருக்கு. சிவன் கலருக்கு போகணும்னா தவம் செய்யணும். எப்பேற்பட்ட தவம்? சரியை தவம் செய்யலாம், கிரியை தவம் செய்யலாம், யோகத்தவம் செய்யலாம், ஞானத்தவம் செய்யலாம். இந்த 4 தவங்களையும் நாம செய்ய முடியும். எதுக்கு? சிவன் கலருக்கு. அது போக போக சிவன் கலல் என்பது என்ன? சிவனுடைய கலல் என்பது ஒளிப்பொருள் தான். ஓசை என்ற ஒளிப்பொருளுக்கும் மேலான ஓசை பொருள் சிவன் கலருக்கு. பொய்யில் கிடந்து பொருளாது. அதை அடையணும்னு நினைச்சு நீ போ. ஆனா இதை அடையணும்னு இதுக்குள்ளேயே சுத்திட்டு. இதுனா இது உலக பொருளை அடையணும்னு இதுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்காங்க. உலக பொருள் உலக பொருள் பொய் பொருள். ஏன்? அது மாறிக்கொண்டே இருக்கும். இன்னைக்கு உன் பேர்ல இருக்கும், நாளைக்கு இன்னொருத்தவங்க பேர்ல இருக்கும். எது இது என்று இது உன்னுடையதோ நாளை மற்றொருவராக மாறுகின்றது அப்படின்னு கீதாச்சாரத்தை சொல்வது போல மாறிக்கொண்டே இருக்கின்ற பொருள்ல நீ ஸ்டிக் ஆகாத. மாறாத பொருளாக இறைவனுடைய திருவடிக்கு தவம் செய்து நில் அப்படின்னு சொல்லுகின்றார். அப்படி இருந்தா தான் போக முடியும். அப்படி போகணும் எப்படி இருக்கணும்? உங்ககிட்ட இறைவன்கிட்ட இருக்கக்கூடிய ஆர்வம் எப்படி இருக்கணும்? ஆறாத ஆர்வமா கூர்மையான ஆர்வமா உங்ககிட்ட இருக்கணும். அதுல அழுந்து இருக்கணும். அப்படி இருக்கணும்னா உனக்கு என்ன வேணும்? முதல்ல இறைவன்கிட்ட போய் சேரணும்ன்ற சிந்தனை இருக்கணும். அப்படி சிந்தனை மட்டும் இருந்தா பத்தாது. அன்னை பராசக்தியினுடைய அருள் இருக்கணும், ஐயனுடைய அமுதம் இருக்கணும். இது எல்லாம் இருந்ததுக்கு அப்புறம் உனக்கு ஆர்வம் வரணும். இறைவனால முடியாத விஷயம் ஏதாவது இருக்கா? இதை பாருங்க, ஒரு நிமிஷம். இதோட இந்த ஒரு 60 வினாடிகள் நம்ம நிறைவு செய்யணும். ஏன்னா 1 நிமிடம் மட்டும் பார்க்கலாம் அடியவர்கள். இறைவனால முடியாத விஷயம் ஏதாச்சும் இருக்கா? இல்லைங்க ஐயா, எதுவுமே இல்லைங்க ஐயா. இருக்குதுங்க ஐயா, இருக்குன்னு சொல்லி நாம செய்த தர்மத்தை இறைவனால அழிக்க முடியாதுங்க ஐயா. அந்த தர்மத்தை செய்வதற்கு நிலைக்களம் தருவதே இறைவன் தான். சரிங்களா? சரி, இப்போ இறைவனால முடியாது 10 லிஸ்ட் போடலாம். 10 இல்ல 100 லிஸ்ட் போடலாம், 10 லிஸ்ட் போடலாம். இறைவனால முடியாதது, இறைவனால முடியாது. சாமி, அடியார்களை விட்டு பிரிந்திருப்பதுங்க ஐயா. அடிவார்கள் விட்டு பிரிந்திருக்க முடியாது. இறைவனால முடியாது என்னன்னா இந்த ஆன்மாவினுடைய இச்சையில அவனுடைய சொந்த வெறுப்பு அவனுடைய ஞானத்தை பதிக்க முடியாது. இந்த ஆன்மாவினுடைய இச்சை இருக்கு இல்லையா, அதுக்குள்ள அவன் வரவே முடியும். இந்த ஆன்மாவினுடைய அறிவுல இறைவன் உள்ளுக்குள்ள நுழையவே முடியாது. அதுதான் பெருக்கி ஆகணும். ஆன்மா அறிவை அந்த அனுபவத்தின் மூலமாக ஆன்மாதான் பெருக்கி ஆகணும். இறைவனை நாடு கடத்த முடியாது. இறைவனை எங்கேயுமே நாடு கடத்த முடியாது. இறைவனால நம்மளுடைய இந்த ஆன்மாவை தோற்றுவிக்க முடியாது. இல்ல, இறைவனை தோற்றுவிக்க முடியும். அந்த ஆன்மா இறைவனை தோற்றுவிச்சானா? இல்ல, இந்த ஆன்மாவை இறைவனால தோற்றுவிக்க முடியாது. ஆணவத்தை இறைவன் அழிக்க முடியாது. அதை செயலற்ற நிலைக்கு மாற்ற முடியுமே தவிர, வருத்த விதையாக மாற்றமே தவிர, எந்த பொருளை இல்பொருளை உள்பொருளை இல்பொருளாக மாற்றம். அதே மாதிரி இறைவனுக்கு நிறைய சொல்ல முடியாது. அப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, முக்கியமான விஷயம், இறைவன் இந்த ஆன்மாவினுடைய இச்சையில இறைவன் கவனிங்க, இது புரியலங்க, ஒண்ணுமே புரியலடா, என்னடா இது எனக்கு ஒண்ணுமே புரியலடா.
இந்த இச்சையில பண்ற எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்ல அப்படின்னா, இறைவன் டேப் ரெக்கார்டரா இருப்பார், நம்ம கிட்ட டேப் ரெக்கார்டரா இருப்பார். நீங்க டியூன் பண்றீங்க இல்லையா, டியூன் பண்ணி பாட்டு கேட்கறீங்க இல்லையா, பாட்டு கேட்கும்போது டேப் ரெக்கார்டர் என்ன சொல்லாது, இந்த பாட்டை தான் கேளுன்னு சொல்லாது. டேப் ரெக்கார்டர் என்ன சொல்லாது, இந்த பாட்டை தான் கேட்கணும்னு சொல்லுமா, அடம் பிடிக்குமா, இல்ல நீ ரஜினிகாந்த் பாட்டை தான் கேட்கணும், விஜயகாந்த் பாட்டு வச்சா நான் கேட்க மாட்டேன், நான் அவனை பாட மாட்டேன் சொல்லாது. நீ எந்த பாட்டு வச்சாலும் நீ கேட்கலாம். எது உனக்கு பிடிச்ச விஷயத்த நீ செய்யலாம். நம்முடைய சுதந்திரத்துல இறைவன் தன்னுடைய ஆளுமையை பயன்படுத்தவே முடியும். ஏன் பயன்படுத்த மாட்டானா, பயன்படுத்த முடியாது. காரணம் என்னன்னா, இந்த ஆன்மாவுக்கு அறிவு இருக்கு. அது என்ன அறிவு? விபரீத அறிவு. விபரீத அறிவுன்னா என்னது? கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற அறிவு. முழு அறிவுன்னா பூரணமா இருக்கும். இதுக்கு கொஞ்சம் போல அறிவு இருக்கிறதுனாலதானே சொல்லுது, அங்க போகாத, இங்க போகாத, இப்படி உட்காரு, அப்படி சொல்றதுக்கான காரணம் என்ன இருக்கு? இதுக்கு விபரீத அறிவு. அந்த விபரீத அறிவு இருக்கிறதுனால அதனுடைய இச்சைய இறைவனாலையும் சரி செய்ய முடியாது. ஏன்னா அதுக்கு அறிவு இருக்கு. அறிவு எப்படி இருக்கு? குறையான அறிவா இருக்கிறதுனால இறைவன் சொன்னாலும் கேட்கல. அப்போ இறைவனுடைய விஷயம், முக்கியமான விஷயம், நம்முடைய ஆன்மாவினுடைய இச்சைய இறைவனால தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியாது. அதுவாத்தான் கொண்டு வர முடியும். அதை கொடுக்கறதுக்காகத்தான் பல அனுபவங்கள் கொடுக்குறான். இச்சையை மாத்தி 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 இச்சையே இல்லாத நிலை வரணும்னு என்ன அர்த்தம்? இறைவன் ஒருவனே முழு பொருள்னு வச்சிருச்சுன்னா அதுக்கு வேற எந்த இச்சையும் வரல, அது இச்சையற்ற நிலைன்னு சொல்லும். ஒரு பொருளை கெட்டு போக வைக்கணும். ஒரு தக்காளி இருக்கு, அதை வேகமா கெட்டு போக வைக்கணும், என்ன பண்ணலாம்? ஒரு தக்காளி டப்பால போட்டு மூடி வச்சுட்டோம்னா கெட்டு போயிடும் சீக்கிரம். எது சாதாரண டப்பாவை போட்டு போனா சரி, வேற தக்காளியே கெட்டு போக வைக்கணும் வேகமா. தக்காளியோ ஏதோ ஒரு பழம், ஃப்ரூட், ஐயா ஒரு நசுக்கி அப்படியே வச்சிட்டோம்னா தானா அழுகிடுங்க. அதை நீங்க டச் பண்ணக்கூடாது. அதை நீங்க டச் பண்ணி கசக்கலாம் கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. இன்னொரு கெட்டு போன பொருளோட சேர்த்து வச்சா கெட்டு போயிடும். சரி, வேற அருவே இல்ல, நான் நினைக்கவே இல்லை இந்த வார்த்தை வரும்னு. சரி, இப்படி தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பொருள், இந்த இது இருக்குல்ல, இந்த ஆப்பிளோ ஏதோ ஒரு பழம், இந்த பழத்தை வெயிலையே வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? கெட்டு போகும். ஆனா கொஞ்சம் லேட்டா கெட்டு போகும். ஆனா வெயில்ல கூடிய அந்த சத்தெல்லாம் வாங்கும். இருட்டிலேயே வச்சிருந்தா என்ன ஆகும்? அதுவும் கெட்டு போகும், ஆனா கொஞ்சம் லேட்டு. நீங்க என்ன பண்ணுங்க, 1 மணி நேரம் வெயில்ல வைங்க, 1 மணி நேரம் நல்ல இருட்டுல வைங்க, 1 மணி நேரம் வெயில்ல வைங்க, 1 மணி நேரம் வைங்க. அப்படி வச்சீங்கன்னா என்ன ஆகும்? அது கெட்டு போற ஸ்பீடு எப்படி ஆகும்? ஃபாஸ்டா கெட்டு போகும். நல்ல பொருளை இருட்டிலேயே வச்சிருந்தா கூட கொஞ்ச நாள் தாங்கும், வெயிலே வச்சிருந்தாலும் கொஞ்ச நாள் தாங்கும். ஆனா வெயிலும் இருட்டும் மாத்தி மாத்தி வச்சீங்கன்னா அந்த பொருள் வேகமா கெட்டு போகும். அது போல நம்ம இச்சையை நல்லா கவனிங்க. அது போல இச்சைய பெருமான் வெயில் என்ற துன்பத்திலையும் நிழல் என்ற இன்பத்திலையும் மாத்தி 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 வச்சு அதை நம்ம இச்சையே கெட்டு போக வச்சு, அந்த இச்சை என்ற பொருளே இனி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவன் இச்சையற்ற நிலையை வைக்கிறதுக்காகத்தான் நமக்கு இந்த இன்பம் துன்பம் அப்படிங்கிற இரு பொருளையும் வச்சுக்கிட்டான். அவனுடைய பெரும் கருணை சொல்லும் போதே அடியனுக்கு மேலாம் பிள்ளைங்க. அவனுடைய பெருங்கருணை நமக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி கொடுக்கிறது. நம்மளுடைய இச்சையை கண்ட்ரோல் பண்ற, இச்சையை அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா நமக்கு இன்ப துன்பத்தை தூக்கி தூக்கி அவனை போடலாம். அப்படி போடும்போது இந்த இச்சையானது என்ன ஆகும்? அதை பிடிக்கும், இதை பிடிக்கும் பற்றும், அதோட போடா எதுவுமே வேணாண்டான்னு உட்காரும்ல. அப்படி உட்காரும் போது வாரி அணைத்துக் கொள்ளுவான் பெருமை. அந்த உட்கார்ற ஸ்டேட்டு தான் முக்தி. அந்த அதனாலதான் என்ன சொல்றாரு, ஆற பருகி ஆறாத ஆர்வம் கூற அழுந்துவி. உங்க ஆர்வம் ரொம்ப கூர்மையா ஒரு பொருளை மட்டும் டச் பண்ற மாதிரி ஷார்ப்பா உங்க ஆர்வத்தை நீங்க அழுத்துனீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இறைவனுடைய திருவடி கடல்ல சேரலாம். ஒரே ஒரு கண்டிஷன், பொய்யான இந்த உலகத்தில் கிடந்து புரளாமல் இருங்க. பொய்யான உங்கள் வாழ்க்கைய நீங்க உண்மைன்னு நினைச்சு புரளாம இருங்க. சிவன் கடல் ஒன்றுதான் என்றும் மாறாத மெய். அதை அடைவதற்கு அவனை கருதி சேருங்கள். இறைவியினுடைய அந்த ஒளியையும், இறைவனுடைய ஓசையும், இறைவியினுடைய அருளையும், இறைவனுடைய அமுதத்தையும் நீங்க பெற்று அங்க ஆறாத பருகின்ற அந்த ஆர்வத்தை நீங்கள் கூர்மையாக்கி இறைவன் திருவடிக்கு இந்த உலக பொருள்கள் பற்றுகளை எல்லாம் விட்டு சென்று விடுங்கள் என்ற பெரும் செய்தியை நம்முடைய மணிவாசக பெருமான் நமக்காக தந்திருக்கின்றார் என்று சொல்லி இந்த அளவிலே அடியேன் இந்த அமர்வினை நிறைவு செய்கின்றேன். ரொம்ப மகிழ்ச்சி அடியனுக்கு இன்றைய தினம் உங்க எல்லாரையும் பார்த்தது. ஒவ்வொரு நாளும் அடிநாயனுக்கு இந்த ஒரே ஒரு தருணத்துக்காக மட்டும்தான் அடிநாயன் உயிர் சுமந்தே இருக்கேன்னு சொல்லலாம்.
அந்த அளவுக்கு எத்தனையோ இடர்பாடுகள், எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ மனக்குழப்பங்கள், போராட்டங்கள் இருந்தாலும் அடியவர் பெருமக்கள் திருவடி ஒன்றுதான் நமக்கு கடை. அது ஒண்ணுதான் கடை பொருள், அது ஒண்ணுதான் விழுப்பொருள், அது ஒண்ணுதான் வேத பொருள்னு அடியன் எப்பொழுதுமே அடியன் நினைத்து கொண்டிருக்கேன். அந்த வகையில இன்றைய தினம் பல அலுவல்களுக்கு இடையில நீ அடியவர் பெருமக்களை பார்த்தே ஆகணும்னு சொல்லி வந்த அந்த வகை அடியன் செய்த பெருமைக்காகவும் அடிய நிறைவு செய்கின்ற அம்மா ரேமா அம்மா நிறைவு அமைச்சோம். வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவும் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவுடைய தாமர்களை சென்னிமேல் சுட்டி வணங்குகிறேன். சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். திருவடி வணங்குகின்றேன் சுவாமி. அடியார்கள் ஒரு 2 நிமிடம் மட்டும் பெருமை காக்கலாம், நம்ம எல்லாரும் சேர்ந்து போயிடலாம். சிவ இன்றைய தினம் அடியார்களுக்கு ஏதேனும் கேள்வி இருந்தால் எழுப்பலாம், ஏதாவது கருத்து இருந்தாலும் சொல்லலாம். சொல்லுகின்ற கருத்தை மிகச் சுருக்கமாக சொல்லி நீங்க நிறைவு செய்யணும்னு உங்க எல்லாருக்கும் அடியார் கேட்டுக்கிறேன். நமச்சிவாய. ஏதாவது அடியார்கள் தங்களுக்கு கருத்துக்கள் ஏதேனும் இருந்தா அதை மிகச் சுருக்கமாக சொல்லலாம். நமச்சிவாய. யாரும் சொல்லலாம், எங்கேயும் போக முடியாது. பொருள்கள் வெயில்ல வச்சாலும் நிழல்ல வச்சாலும் மாறி மாறி வச்சா சீக்கிரம் கெட்டு போகும்னு சொன்னீங்க இல்லங்க ஐயா? ஆமா தோழி. அதே மாதிரிதான் அப்பர் கைலாய காட்சி நடந்ததுங்க ஐயா. அவரு நாவுக்கரசர் குளத்துல இருந்து எழுந்திருக்கும் போது அவ்வளோ வெயில், ஊத்துன்னு ஊத்துற வெயில். அதே நைட்டு கைலாய காட்சி அப்பா 1 மணி நேரம் செம்ம மழை, அப்படி ஒரு மழை, அப்படி நனைஞ்சு பார்த்தோம். ஆமாங்க, எந்த வருஷம் தான் நான் போனேன், அப்படி 2 இதையும் பார்த்தேன். நீங்க சொன்ன கருத்துக்கள் சொல்லும் போது எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு, வெயிலையும் மழையிலயும் நடந்தது அப்படின்னு. நல்லா இருந்ததுங்க ஐயா. இன்னைக்கு வகுப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. தொண்டை தான் ரொம்ப பேச முடியல, வலிக்குது. நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, குரல் பதிவா கொடுங்க வாய்ப்பு இருக்கும்போது. மகிழ்ச்சி. இன்னும் ஒரு அடியவருக்கு வாய்ப்பு. ஐயா திருவடி வணக்கங்க ஐயா. இறைவன் தர நம்மளுக்கு வாழ்க்கையில் கொடுக்குற அத்தனை அனுபவங்களையுமே நாம இன்பமா எப்ப நமக்கு தெரியுதோ அதுதான் அனுபவாதீதம் சொன்னீங்க, பிடிச்சிருந்ததுங்க ஐயா. அடுத்தது இறைவன் அப்படிங்கிறவர் நம்ம போய் கலக்கிறது தான் இறைவன் அப்படிங்கறதா சொன்னீங்க. 2வது 3வது பாயிண்ட் தந்தை அப்படின்னா அந்த ஒளி, 2 பேருடைய நாட்டியம் அப்படிங்கறதெல்லாம் தந்தைங்கிறது ஒளியும், தாய் அப்படின்னா ஒளி, அந்த அன்னை, அது 2 கலக்கிறது தான் அந்த நாட்டியம் அப்படிங்கறதா சொன்னீங்க. அப்புறம் இந்த இது உபதேசம் போன முறையே சொன்னீங்க, இப்போ சொன்னீங்க உபம் அப்படின்னா அருகில், தேசம்னா சிவலோகம், அருகில் அழைத்து செல்பவர் தான் குரு, அதான் உபதேசம் அப்படிங்கறதையும் பார்த்தோங்க ஐயா. தவம் அப்படிங்கறத சொன்னீங்க. தவம், ஐயோ அதுக்குள்ளே மறந்துட்டேன். தவம் என்பது அன்பினுடைய வெளிப்பாடு. ஆமா ஆமாங்க ஐயா, அது சொன்னீங்க. திருவடி ரொம்ப மகிழ்ச்சி. ஆகவே அம்மா ராகவன் ஐயா, ஆமா சுதாமா சொல்லுங்க. சுதாமா பேச. ராகவன் ஐயா பேச. ராகவன் ஐயா சுவாமி. சிவாயன் திருவடி வணக்கம் ஐயா. அனைத்து அடியார்களுடைய திருவடிகளை மடியின் மனமொழிமைகளை வழிபாடு செய்து மகிழ்கின்றேன். அதாவது ஒரே ஒரு கருத்து, கூரை அப்படிங்கிற ஒரு உதாரணமா சொன்னீங்க. அதாவது கூர்த்த மெய்ஞானம் கொண்டு வரணும். இந்த கூர்த்த மெய்ஞானம் நிகழும் பொழுது இந்த ஆன்மாவுக்கு என்ன நிகழும் அப்படின்னா, இந்த யாத்திரை பத்தில சொன்ன அனைத்து விஷயங்களும் நிகழும். இதுல கடைசியில சிவன் கழற்கே பொய்யில் கிடந்து புரளாதே அப்படின்னு சொல்றாரு. புரள்வது அப்படிங்கிறது என்னன்னா, அந்த விஷயத்துக்குள்ளாரையே
போய் சுத்தி 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 அது உள்ளாரே சுத்தி சுத்தி வர்றதுக்கு பேர் தான் புரள்வதுன்னு சொல்லுவது. மண்ணுல கிடந்து புரள்றான் அப்படின்றா என்ன அர்த்தம்னா அது உள்ளாரே அப்படியே சுத்தி 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 வர்றதுக்கு பேர் தான் புரள்வது. அப்போ பொய்யில் கிடந்து புரளாதே அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரு அப்படின்னா மாணிக்கவாசக பெருமான் வந்து பொய் அப்படிங்கிறது உலகம் அப்படின்னு சொல்லியாச்சு. நீங்க இந்த முன்னாடி செஞ்ச விஷயம் எதுவுமே எல்லாத்தையும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் தெளிவா செய்யுங்க. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா இந்த உலகம் என்கின்ற இந்த உலகத்தை பற்றிய பொய்யான வாழ்க்கையில புரளாம நீங்க வெளியில வந்துடலாம். அதாவது பிறப்பு இறப்பற்ற நிலையை தாண்டி வந்துடலாம். அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ சிந்தனையை திருந்த வைத்து எங்க வச்சு சிந்திக்கணும்னா பெருமானுடைய திருவடியை நினைத்து சிந்திக்கணும். அதுல வந்து நாயன்மார் அந்த வார்த்தைக்கு எதற்கு நாயன்மார் அப்படின்னு சொல்லி கேட்டது ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கமாக தான் அடியேன் அதை பாக்குறேன். அதாவது ஒரு நாய் என்பதற்கு கண்டிப்பாக தலைவன் ஒரு நாயகன் இருப்பான். அந்த நாயகனை வந்து எப்படி வந்து அதாவது வழங்குகின்றாய்க்கு நின் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன் விக்கினேன் வினையேனேன் விதியின்மையால் அப்படின்னு சொல்ற பகுதி பெருமானுடைய அந்த அருள் வந்து அவ்வளவு கொட்டி கிடந்தாலும் நமக்கு அதை நக்கிதான் நம்மளால சாப்பிட முடியும். இப்படி மாதிரி இருக்கிறப்போ அந்த ஆன்மாக்கள் எல்லாம் பெருமானுடைய அருளை வந்து பருகணும். எப்படி பருகணும் அப்படின்னா ஆர்வம் கூறி பருகணும். ஏன் ஆர்வம் கூறி பருகணும்? அதாவது முருகப்பெருமானை வந்து பாடுறப்போ சிவபெருமானையும் மாணிக்கவாசகர் பாடுறப்போ திகட்டாத தேன்னு சொல்லி சொல்வாரு. எவ்வளவு சாப்பிட்டாலும் திகட்டாம இருக்கக்கூடிய ஒரு தேன். அப்படிதான் வந்து இந்த ஆன்மாவுக்கு வந்து இறைவனுடைய அருளும் அந்த மாதிரிதான் இந்த ஆன்மா பருகணும். அந்த விஷயங்கள் வந்து ஐயா சொன்னது ரொம்ப சிறப்பு. அடியனுக்கு வந்து ரொம்ப இது பண்ண இடம் வந்து அந்த நாயன்மார் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்குள்ள அர்த்தம் சொன்னது வந்து ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்க சுவாமி. சிவாயன்மா சிவாயன்மா. திருவடி வணக்கம். சுதாமா சுவாமி. திருவடி வணக்கங்க. சிவம்னால முடியாதது எது அப்படின்னு நீங்க கேட்கும்போது அந்த நம்மளோட இச்சை நம்மளோட இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம இச்சை நம்ம தான் போய் இது பண்றோம் அப்படின்னு ஆனா நம்ம தப்பு செய்யும்போது தப்பு செஞ்சு முடிச்சுட்டு வந்து அவர்கிட்ட கேட்கும்போது நான் தப்பு செய்யும்போது நீங்க எங்க போனீங்க, ஏன் என்னை விட்டுட்டு போனீங்க, என்னை ஏன் செய்ய விட்டீங்க அப்படின்னு எல்லாம் கேட்க தோணுங்க. அது இப்பதான் புரியுதுங்க. நம்மளோட இச்சை நமக்கு புத்தி செய்ய திமிந்து சொன்னா ஆன்மா கேட்காது. அதுல போய் செஞ்சா அந்த அனுபவத்தை உணர்ந்தாதான் அப்புறம் அதுக்கு புத்தி வரும். அதனாலதான் பெருமாள் விட்டுறாங்க. அது மிக ரொம்ப எனக்கு அது மைண்ட்ல இருக்குங்க. எப்பவுமே நான் கேட்பேன், ஏன் என்னை விட்டீங்க, நீங்க எங்க போனீங்க என்னை விட்டுட்டு அப்படின்னு எல்லாம் கேட்கும்போது நீங்க இன்னைக்கு சொன்னது வந்து உனக்கு புத்தி இருக்கு, அதனால நீ அதை அனுபவிச்சுட்டு நீ வந்து என்னை அடை அப்படின்னு நீங்க சொன்ன கருத்து வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. உண்மையாலுமே அதுக்காக தான் அவரு நம்மளை விட்டு வச்சிருக்காரு. இச்சைக்கும் இதுக்கும் நடுவுல இன்பம் துன்பம் எல்லாம் பட்டு என் காலடிக்கு வா அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இன்னைக்கு காலையில சாமிகிட்ட வேண்ட போது கூட இது கேட்டேன், அதுக்கு பதில் சொல்லிட்டீங்க. ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி. அடியவர்கள் அருமையா புரிஞ்சுக்கிறாங்க நம்ம சொல்ற அது அடியன்னு சொல்றது சித்தாந்தத்துல இருக்கிறது தான் நம்ம சொல்றோம், வேற எதுலையும் சொல்லல. அந்த வகையில அடியவர்கள் ரொம்ப தெளிவா பெருமானை புரிஞ்சுக்கிறோம். அவனுக்கு அந்த அதிகாரம் இல்லை. அப்படி அதிகாரம் இருந்துச்சுன்னா அவன் நம்ம தப்பே பண்ண விட மாட்டானே. எந்த தாயாவது தப்பு பண்ணணும். அப்படி அதிகாரம் இருந்துச்சுன்னா அது இந்த ஏன்னா அந்த இச்சை என்பது இந்த அறிவினாலதான் இயக்கப்படுது. இந்த அறிவினாலதான் இச்சாசக்தி ஞானத்தினாலதான் அறிவு. இந்த ஞான சக்தி இச்சாசக்தி கிரியாசக்தி இந்த இச்சை தான் முதல்ல தொடங்கி அது அறிவினுடைய தாக்கமா வர்றதுனால இறைவனுக்கு அந்த நம்முடைய இச்சையில இது பண்ணணும். அந்த இச்சைக்குரியவள் யாரு அப்படின்னா வள்ளி. இச்சைக்குரியவள் முருகன் இருக்கிற இச்சைக்குரியவள் யாருன்னா வள்ளி. கிரியைக்குரியவள் யார் அப்படின்னா தேவயான. ஞான சக்தி என்பது அவன் கையில இருக்கக்கூடிய வேலு. ஞான சக்தி முருகன் கிடையாது, கையில இருக்கக்கூடிய வேலு. அதை இயக்குபவன் தான் நம்முடைய இறைவன் பரம்பொருள். 3 பொருளை இயக்குறவன் தான் பரம்பொருள். அதனால இச்சா சக்தி சரியா செயல்படணும்ன்றதுக்காகத்தான் அவன் வள்ளிய பக்கத்திலேயே வச்சிருப்பான். அதனாலதான் வள்ளி மணாலான்னு சொல்றது. இச்சைய பக்கத்திலேயே வச்சுக்குவான். என்னைக்காவது மனைவி புருஷன் சொல்றது கேட்டதா சரித்திரம் இருக்கா? நீங்களே சொல்லுங்க. அம்மா வடக்க போமான்னா கண்டிப்பா தெக்கதான் போவாங்க. அதனாலதான் இச்சாசை வாமானா வரவே மாட்டான், உட்காரமானா உட்காரவே மாட்டான். அப்போ உட்கார. அது போல இறைவனே மனவாளா கொண்டிருக்கக்கூடிய வள்ளி நாச்சியார் என்ற இச்சாசக்தி அவன் என்ன சொன்னாலும் அது போகாது. ஆனா என்ன பண்ணுவான், திரும்ப திரும்ப அந்த வள்ளிக்காக போய் திரைப்படத்துல போய் நின்று காவல் பண்ணி அவளை கவர்ந்துட்டு வந்தது போல நம்முடைய இச்சாசக்தி முழுவதுமாகவே அவன்
நன்மை தீமை என்ற 2 பொருட்களையும் போட்டு கடைசியில அவளை கவர்ந்துட்டு வர்றான் அப்படிங்கிறதுதான் அங்க சொல்லப்பட்ட பெருஞ்செய்தி சொல்லி இந்த வகையில அடியவர் பெருமக்கள் எல்லாம் அருமையான அந்த நினைவுபடுத்திருக்கோம். 10வது பாடல் ரொம்ப சிறப்பான பாடல். அந்த பாடலை வருகின்ற அமர்வுகளை சிந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அடிநாயகன் அத்தனை அடியார்கள் திருவடியும் பணிந்து போற்றுகின்றேன். இன்றைய தினம் நிறைவு செய்யும் முகமாக சாந்தி ஆறுமுகம் அம்மா அவர்கள் நிறைவு பாடல் அமைச்சுவார். திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெட்பை கூறு செய்தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். அரகர நம பார்வதி பதியே, அரகர மகாதேவான். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். ரொம்ப மகிழ்ச்சிங்க சாமி. அடியேன் ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றேன். அடியார்கள்லாம் உத்தரவு வாங்கிக்கலாம். நாம வருகின்ற அமர்வுகள்ல நம்ம சந்திக்கலாம்னு சொல்லி அத்தனை அடியார்கள் திருவடியும் படிக்கின்றேன். நன்றிங்க சாமி. ஒரு டவுட்டுங்க ஐயா. சொல்லுங்க சாமி. ஐயா ரெக்கார்டை கட் பண்ணிக்கலாமே? கட் பண்ணி ஒரே நிமிஷம் படிக்கிறேன்.